இப்படி ஒரு அதிசயம் திருச்செந்தூரில் நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ரீசெண்டாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டிலே கடற்கரையில் இருக்க ஒரே முருகன் கோயில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் தான் சொன்னாங்க. இங்கே இருக்க நாளை கிணறு கடற்கரை பக்கத்தில் இருந்தாலும் அதில் உள்ள தண்ணி கொஞ்சம் கூட உப்பு கரிக்காது அப்படின்னு ஒரு அதிசயமான விஷயத்தையும் சொன்னாங்க அவங்க. அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமியை பார்க்கலான்னு சொல்லி நடந்து போகும்போது ஒரு சூப்பரான காட்சியை பார்த்தா. மனசில் அவ்வளோ கவலையும் மனசில் அவ்வளோ கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு முருகனை சுமந்து காவடி எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே போய் சாமி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கடற்கரை பக்கம் போயிருந்தோம். கடற்கரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனவ நண்பர்கள்ட்ட சும்மா லைட்டாக பேச்சை கொடுத்தோம். அவங்களும் நம்ம புதால்னு கூட நினச்சி பார்க்காம அவங்களோட லைஃப் ஸ்டோரி எல்லாத்தையும் பயங்கரமாக சூப்பராக சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு கூட பார்க்காம அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வலையில் இருக்க மீன், என்ன மீன், எத்தனை மணிக்கு போவாங்க, எத்தனை மணிக்கு வருவோம், அவங்களோட லைஃப் ஸ்டோரி அத்தனையும் சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே அவ்வளோ ஆச்சரியமாக போச்சு எங்களுக்கு. புதுசாக இருக்கவங்கள்ட்ட எவ்வளோ நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்களே அப்படின்னு. கிட்டத்தட்ட நாங்களே 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க கூட போட்டில் உட்காந்துருந்தோம். அது மட்டும் இல்லைங்க, இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.